இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா the general salary in Germany. ஸோ இங்க ஜெர்மனில எவ்வளவு சம்பளம் இங்க ஆவரேஜா எல்லாருக்கும் கிடைக்கும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க காய்ஸ். நீங்க ஜெர்மனில வேலை பார்க்க போறீங்களா இல்ல நீங்க ஸ்டடி பண்ண போறீங்கனாலும் இங்க இருக்கிற இந்த சேலரிஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது இல்ல. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ நாம இந்த நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஜெனரல் சிச்சுவேஷன் இந்த ஆவரேஜ் சேலரி அமாங் அதர் கண்ட்ரிஸை எடுத்து பார்ப்போம். ஸோ ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் பேட் பொசிஷனை பார்க்கிட்டோம்னா டாப் 10க்குள்ள தான் இருக்குது. இப்போ ஆஃப்கோர்ஸ் லுக்சம்பர்க் யூஎஸ் மாதிரி சேலரி அங்கே இன்னும் ஹையர், பட் இட் ஆல்சோ கம்ஸ் வித் லிவிங் காஸ்ட்ல. இப்போ லுக்சம்பர்க்லயும் ஒரு ஸ்பெஷல் எப்படி சொல்ற ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது ரிகார்டிங் த டாக்ஸஸ். ரொம்பவே கம்மியா தான் அங்க இருக்குது டாக்ஸ். சுவிட்சர்லாந்து சேம், லுக்சம்பர்க் சேம். நம்ம ஆக்சுவலி அதை பத்தி நம்ம வேற வீடியோல பார்ப்போம். பட் பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஐ திங்க் இட்ஸ் குவைட் குட் ரிகார்டிங் சேலரி. அதுவும் கனடா ஆஸ்திரேலியா லெவல்ல தான் நம்ம ஜெர்மனியும் இருக்குது. ஸோ பரவாயில்ல. அது மட்டும் இல்லைங்க, ஜெர்மனில இந்த மினிமம் வேஜ் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெர் ஹவர் கவர்மெண்ட் சட்டத்திலேயே வச்சிருக்காங்க எவ்வளோ அட்லீஸ்ட் மினிமமா உங்களுக்கு பே பண்ணணும்னு. இப்போதைக்கு €12.81. ஐ திங்க் அந்த புது ரூல் ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. லாஸ்ட் இயர் €12.41. இப்போ ஐ திங்க் 80க்கு வந்துருச்சு. இந்த சட்டம் மற்ற கண்ட்ரிஸ்ல இல்ல. ஸோ they can pay you $7-8 per hour. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஐ திங்க் ஜெர்மனில கொஞ்சம் செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த பட்ஜெட்லயே உங்களுக்கு ஒரு வேலை ஃபுல் டைம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு கண்டிப்பா 20,000 to 25,000 பிஃபோர் டாக்ஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை பார்ட் டைம் ஒர்க்கர்ஸுக்கோ இல்லைன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற ஜாப் என்ட்ரி லெவல்ஸுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கரன்சியை கம்பேர் பண்ணோம்னா இட்ஸ் நாட் குவைட் பேட். ஸோ இந்த ஆவரேஜ் சேலரியை பார்த்துட்டோம். பட் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சேலரி டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். நிறைய விஷயங்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உங்களுடைய ஆக்சுவல் சேலரியை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லை ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். உங்களுடைய எஜுகேஷன் கண்டிப்பா, உங்களுடைய லெவல் ஆஃப் ஜெர்மன் அதுவும் உண்மைதாங்க. உங்களுக்கு ஜெர்மன் மொழி அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க வேலை பார்க்குறது அந்த யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, யூகே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் அன்பார்ச்சுனேட்லி போடாது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல நான் பேங்கிங்ல அது வேற. And there are also few other industries and few job postings where you can only அதாவது இங்கிலீஷ்ல மட்டும் நீங்க பேசி அதை மெயின்டைன் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ்வல் கேஸுங்க, அதாவது நீங்க ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஜெர்மன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு உங்களுக்கு தேவை. ஸோ another ஃபேக்டர், அதாவது நீங்க எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலை பார்க்க போறீங்க, பேங்கிங்கோ இல்லைன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோ இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ, இந்த ஃபீல்ட் பொறுத்தும் இருக்குல்ல. அதை வச்சும் உங்களுடைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க. நீங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணிருந்தீங்க, பார்ட் டைமாவும் பார்ப்பாங்க என்ன பண்ணீங்கன்னு. அண்ட் த ரீஜன் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஜெர்மனி. ஏன்னா சவுத் ஜெர்மனிக்கும் நார்த் ஜெர்மனிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சேலரி வைஸ். சவுத்ல கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நீங்க வந்தீங்கன்னா சவுத்துக்கு வாங்க. ஸோ எஜுகேஷன் நான் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு எவ்வளோ ஹையரான டிகிரி இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹையரா உங்களுக்கு சேலரி வரும். ஸோ இப்போ அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட என்ட்ரி ஸ்டேஜ் இருக்கு. அண்ட் தென் மாஸ்டர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட என்ட்ரி ஸ்டேஜ். அண்ட் பிஹெச்டிக்கும் இருக்கு, எம்பிஐக்கும் இருக்கு. அந்த மாதிரி அவங்க கிளஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஜெர்மனில பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ லுக்கிங் வெரி ஷார்ப்லி அட் த கிரேட்ஸ். ஸோ நீங்க நல்ல கிரேட்ஸ் எடுத்தாதான் உங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கூட. ஸோ சில கண்ட்ரிஸ்ல தனி உங்க எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா அதுவே இனஃப். பட் இந்த நாட்டில் இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் பை ப்ரொஃபஸராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய ஆல் ஜாப் மேனேஜராக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் இங்கேயும் இன்னும் உங்களுக்கு சான்சஸ் கூட. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். ஸோ மற்ற கண்ட்ரிஸ்ல அது வேற மாதிரி. பட் ஜெர்மனில இன்னும் அதை மெயினாக பார்க்குறாங்க. ஸோ நீங்க நல்ல டிகிரியோட நல்ல கிரேட்ஸ் வர வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஒரு பே ஆஃப். இன்கேஸ் நீங்க ஜெர்மனிலேயே டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அப்போ உங்களுக்கு ஜெர்மன் மொழியும் கொஞ்சம் தெரியும்னு. அண்ட் இங்க இருக்கிற குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும். ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்ட். அதில் ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி இருந்துச்சுன்னா டாப், வேற என்ன.
சில ஜாப்ஸுக்கு உங்களுக்கு டிகிரியும் தேவையில்லைங்க. அந்த மாதிரி ஜாப்ஸும் ஜெர்மனியில் இருக்கு. பட் ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு another வீடியோ. அது நம்ம வேற ஒரு டைம்ல நம்ம பார்த்துப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸ் அதை பற்றி வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாம அதுவும் பண்ணலாம். ஃபீல்டை பொறுத்தும் இருக்கு உங்களுடைய சேலரி. ஸோ யூஸ்வலா நான் இப்போ போட்டிருந்தோம்னா ஆவரேஜ் சேலரி ஆஃப் 51,000 அப்ராக்சிமேட்டா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு போனீங்கன்னா நீங்க 60,000 70,000 டிபெண்டிங் ஆன் யூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க ஒரு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் 70,000 நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி நீங்க ஒரு சீனியர் டெவலப்பரா இருந்தீங்கன்னா ஒரு ஏஐ, இப்போ எல்லாம் ஏஐ வச்சுதான் நிறைய கம்பெனிஸ் இயங்குது. ஸோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏஐ தான் இப்போ இந்த டைம்ல கலக்கிக்கிட்டு இருக்கு எல்லா கம்பெனிஸ்லயும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா அண்ட் நீங்க கொஞ்சம் சீனியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 80, 90, 100,000 வரைக்கும் பெர் இயர் நீங்க டிபெண்டிங் ஆன் த கம்பெனி யூ ஆர் கோயிங் இன் வாங்கலாம். ஸோ மெக்கானிக்கல், ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இந்த மாதிரி ஒரு சிமிலர் சேலரி தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல வந்து இந்த பிக் நேம் கம்பெனிஸ் இருக்குல்ல இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா சீமென்ஸ், பாஷ், BMW, மெர்சிடஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஒரு மேனேஜர் ஜாப் போஸ்டிங்ஸும் வரலாம் டிபெண்டிங் ஆன் யுவர் நீங்க எப்படி இந்த கேரியர் லெடர்ல மேல போறீங்களோ, லைக் அது உங்க கையிலங்க. பட் எப்படி போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரெமினரேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஆக்சுவலி நிறைய இந்தியன்ஸுங்க, நிறைய தமிழ்நாட்டில் வந்த இந்தியன்ஸ், அதாவது தமிழங்களும் இந்த மாதிரி இன்ஜினியரிங்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பாஷ் கம்பெனி, மெர்சிடஸ்ல நிறைய பேர் நானும் அங்கே நான் பார்த்துருந்தேன் வேலை, அதுலயும் நிறைய இந்தியன்ஸுங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள், நிறைய நார்த் இந்தியன்ஸ் வராங்க. ஸோ சவுத் இந்தியன்ஸ் நீங்களும் வாங்க. ஸோ மற்ற பக்கம் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன் ஜாப்ஸ், டீச்சிங் இல்லைன்னா இந்த ஹெல்த் கேர்ல கொஞ்சம் கம்மி சேலரி. பட் நீங்க இப்போ டீச்சர்னா அது வேறங்க. ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் சேவைனால அதுல டேக்ஸிங், இந்த டேக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி. பட் சேலரியை பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் ஆஸ் இன் அதர் கார்பரேட் கம்பெனிஸ் as mentioned before. அதுல நீங்க அப்ராக்சிமேட்ல ஒரு 40,000 to 50,000 என்ட்ரிக்கு நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நர்சிங்குக்கு 35,000 40,000 அந்த மாதிரி. ப்ரோ நீங்க கரன்சிஸ்ல எல்லாம் போட்டு விடுங்க ப்ரோ. நான் எல்லாம் ஈரோஸ்ல தான் சொல்றேன். நம்ம எடிட்டர் அவர் தான் போடுவார் கரன்சிஸை. ஸோ யா இந்த மாதிரி ஜாப்ல கொஞ்சம் சேலரி கம்மியா இருக்கும், பட் செக்யூரிட்டி இருக்குங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் இந்த யூனியன் அக்ரிமெண்ட்ஸோட தான் வரும். ஓவர் டைம் பே எல்லாமே இதுல கண்டிப்பா இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இந்த சேஃப்டி அண்ட் லைஃப் பேலன்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி ஜாப்ஸ்ல இருக்கும். எஸ்பெஷலி நீங்க டீச்சிங்குக்கு வந்தீங்கன்னா லைஃப் செம்மங்க. ஏன்னா இங்க இந்த ஹாலிடே எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. சரி அது வேற டாபிக். பட் டீச்சிங்னா வாங்க. ஸோ உங்க சேலரி இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் பவுண்டட் டு த யூனியன் அக்ரிமெண்ட்ஸ். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த யூனியன் அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி ஒர்க்கருங்க, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர், அவர் வந்து கூட சேலரி எடுக்கிறார் பெர் இயர் தென் another guy who, அதாவது அவருக்கு யூனியன் பேக்கிங் இல்லாத ஒருத்தருக்கு. ஸோ இந்த யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஜெர்மன் மொழியில டாரிஃப்வர்ட்ராக்னு சொல்லுவாங்க, யூனியன் அக்ரிமெண்ட். அண்ட் அந்த யூனியன் வந்து உங்களுக்காக, அதாவது ஆஸ் அன் எம்ப்ளாயி உங்களுக்காக என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த யூனியன் வந்து உங்களுக்காக நிற்கும். அண்ட் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் அக்ரிமெண்ட்ஸ் புதுசா போடுவாங்க வித் எம்ப்ளாயர்ஸ், அதாவது இந்த மேனேஜிங் டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க இல்ல அவங்களோட. அவங்க எவ்ரி இயர் ரூல்ஸை மாற்றி அவங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு எப்படி லைக் நலமா இருக்கணும்னு சேலரிஸை கூட்டுவாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அண்ட் தென் தே வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த சேலரி. ஏன்னா இப்பதான் எம்ப்ளாயீஸுக்கும் கொஞ்சம் ஹாப்பி, அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையில தான் இந்த யூனியன் பார்க்கும். And they also have a salary table. இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த இன்ஜினியரிங் கம்பெனிகள், இந்த ஐடி கம்பெனிகளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் they are union backed. அதாவது இந்த டாரிஃப்வர்ட்ராக், இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. நீங்க பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு அந்த டேபிள்லயே நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு என்ன சேலரி வரும்னு. ஸோ நம்ம சொன்ன சேலரிஸ் எல்லாம் அந்த டேபிள் இருந்து தான் நாம இப்ப எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். டிஃப்ரெண்ட் பே குரூப்ஸ். அண்ட் அதுல தான் நீங்க இப்ப நீங்க என்ட்ரிக்கு வாரீங்கன்னா நீங்க நல்லா நெகோசியேட் பண்ணணும். ஏன் நான் இந்த ஹையரான சேலரி குரூப்புக்கு போகணும்னு, அது உங்களுடைய திறமை. அது நீங்க நெகோசியேட் பண்ணி உங்களை செல் பண்ணணும்.
டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அதுவும் ஒரு கலைங்க ஆக்சுவலி. அதாவது உங்களை நீங்க என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை தாண்டி அவங்களுக்கு நீங்க விற்கணும். அதுவும் ஒரு கலை. அது நாம ஐ திங்க் வேற ஒரு வீடியோல பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்ல, வேலையில மட்டும் இல்ல லைஃப்லயும். பட் அது வேற ஒரு கதை. ஸோ இந்த ஈகே மெட்டால்னு சொல்லி தான் இங்கே ஒரு யூனியன் இருக்கு. இட்ஸ் த பிக்கெஸ்ட் இன் ஜெர்மனி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அந்த லைக் இந்த இன்ஜினியரிங், ஆட்டோமோட்டிவ், ஐடி கம்பெனிகள் அந்த பேமெண்ட்ல தான், பே குரூப்ஸ்ல தான் உங்களுக்கு சேலரியை கொடுப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த எலக்ட்ரிக்கல், மெட்டல், ஆட்டோமோட்டிவ், ஸ்டீல், நீங்களே உங்க கம்பெனி லைக் நீங்க எதுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கம்பெனியில கூகுள் பண்ணி இந்த ஈகே மெட்டால் சேலரி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லைக் ஃபியூ நம்பர்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுதான் ஆக்சுவலி சேலரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சவுத் ஜெர்மனி இருக்கீங்க, நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆறீங்க, யூ வில் இப்போ இந்த மாதிரி ஒரு ஈகே மெட்டால் பே குரூப் இருக்கிற கம்பெனிக்கு போனீங்கன்னா, பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா இந்த இஜி 12 பே குரூப்ல நீங்க வருவீங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி அந்த நம்பர் கரெக்டா மைண்டுக்குள்ள இல்ல, இவ்வளோக்குள்ள பிளெண்ட் பண்ணி விடுறேன். அப்ராக்சிமேட்லி ஹையர் தென் ஒரு 4,300 euros அந்த மாதிரி, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அது உங்களுடைய பேஸ் சேலரி ஆஃப்டர் பேச்சுலர்ஸ். மாஸ்டர்ஸ் ஒரு போனீங்கன்னா இந்த இஜி 13 பே குரூப்புக்குள்ள நீங்க வருவீங்க. தட்ஸ் ஆல்சோ லிட்டில் ஹையர். பட் இப்போ நீங்க ஒரு சீனியரா இருந்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பே குரூப்ஸ்ல நீங்க வர மாட்டீங்க. நீங்க வந்து லைக் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை எடுப்பாங்க. இங்க ஜெர்மன் மொழியில இந்த அவுசர் தரீஃப்லிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பே குரூப்ஸ்லயே தாண்டி உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதாவது இந்த நான் பே ஸ்கேல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. A contract that is outside of these tables. நம்ம பார்த்தோம்ல, அதை தாண்டி உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்ரிமெண்ட். ஸோ அது வந்து உங்களுடைய கோல்ஸ், டார்கெட்ஸ், மோஸ்ட்லி இந்த மாதிரி சேலரிஸ் இந்த மேனேஜர்ஸுக்கு வரும். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா செம்மையாக கிடைக்கும். ஒரு 120, 130 ஈஸியாக தாண்டிடுவீங்க. பட் டிபெண்டிங் ஆன் யோர் பெர்ஃபார்மன்ஸ். அதான். ஸோ உங்களுக்கு ஒரு செக்யூர் லைஃப் பேலன்ஸ் ஆன ஒரு சேலரி, அந்த மாதிரி செக்யூரிட்டி இருக்கணும்னா இந்த மாதிரி யூனியன் பேக்டாப் இருக்கிற அந்த டேபிள்ஸ், குரூப் டேபிள்ஸ், அதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் சேஃப். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த இஜி 17 வரைக்கும் போகும். அதை தாண்டி அதுக்கப்புறம் மேலே போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்கணும்னா, கண்டிப்பா அதுவும் நீங்க ஸ்டார்டிங்ஸ் 20ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஜாப் ஹாப்பிங் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் உங்களை ஆரம்பத்தில் எடுக்க மாட்டாங்க. இஃப் யூ ஹேவ் நாட் லைக் ஆஃப்கோர்ஸ் செம்மையான ஒரு கிராஜுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை உடனே அப்படி எடுத்துருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது இல்லை. ஸோ ஒரு ஆவரேஜ் அதான் ஏதோ ஜஸ்ட் பாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சைட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜெர்மனியில் இந்த ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் பண்ணலாம் வைல் ஸ்டடியிங். ஸோ அதுவும் நம்ம வேற வீடியோவில் பார்த்துப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் சேர்க்கறதுக்கு ஆரம்பத்தில். ஏன்னா நிறைய பேர் படிச்சிருக்கப்ப சொல்லுவாங்க இல்லை எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லைன்னு. ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்கு. பட் அதை நம்ம வேற வீடியோவில் பார்த்துப்போம். பட் நிறைய பேர் அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டிகிரி வச்சுக்கிட்டு இங்கே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அண்ட் எடுத்தால் கம்மி சேலரி. ஸோ என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்க 20ஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க இந்த ஜாப் ஹாப்பிங் பண்ணுங்க. அங்க போய் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கம்பெனி அங்க போய் ஒரு 10,000 euro, 15,000 euro எக்ஸ்ட்ராவா கேளுங்க, நெகோஷியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு 2 வருஷம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கம்பெனி அங்கேயும் 10,000, 15,000 ஜாஸ்தி பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும். அண்ட் யூ கேன் நெகோஷியேட். ஏதாச்சும் இருக்கணும்ல நெகோஷியேட் பண்றதுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நீங்க பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா எல்லாருமே ஒரு கம்பெனியில தான் வேலை பார்த்துருப்பாங்க நிறைய வருஷமா. ஸோ புதுசா இருக்கும். பட் நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம்லயே நீங்க உங்களுடைய சேலரியை ஜாஸ்தி ஆக்கணும்னா அந்த வழி தான் இருக்கு. அதே கம்பெனியில இருந்தீங்கன்னா, அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு அவுட் பெர்ஃபார்மரா இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏற்றுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு கோடு போட்டுருவாங்க. ஸோ ஜெர்மன் மொழிங்க நிறைய பேர் சொல்றாங்க அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் த்ரூ தான். இங்கிலீஷ் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பேங்கிங்ஸ்ல அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. இந்த பேங்கிங்ல நீங்க இங்கிலீஷை வச்சு கண்டிப்பா மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா பேங்கிங் வந்து ஐ திங்க் இட்ஸ் இன்டர்நேஷனல் ஜாப். பட் ஆல்சோ இன் கார்பரேட் கம்பெனிஸுங்க, டிபெண்டிங் ஆன் த டீம், இங்கிலீஷ் டீம்ஸும் இருக்கு. ஸோ அதில் நீங்கள்
இன்டிகிரேட் ஆகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ்வலா நீங்க ஒரு ஜெர்மன் டீமுக்குள்ள தான் நுழைவீங்க. அண்ட் ஃபார் தட் யூ மைட் நீட் இல்லைங்க, உங்களுக்கு ஆக்சுவலி தேவை ஜெர்மன் மொழி தேவை. அட்லீஸ்ட் ஒரு B2 லெவல் இருக்கணும். உங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒரு 60-70% உங்களுக்கு புரியணும். அண்ட் யூ மஸ்ட் பி ஏபிள். இப்போ அவங்களுக்கு ஜெர்மன் பீப்புளுக்கு பெருசா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராதுங்க. ஸோ அதுவும் வயசானவங்களுக்கு சுத்தமாகவே வராது. ஸோ அவங்களுக்கு புரியணும்னா நீங்க ஜெர்மன் கொஞ்சமாவது பேசணும். ஸோ நீங்க ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அங்கேயே பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா இங்கே நீங்க ஸ்டடி பண்றீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ப்ராப்ளம் மிச்சமாகும். பட் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா ஒரு குட்டி கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு வந்தால் பெட்டர். இல்லைன்னா இந்த ரொம்பவே காம்படிட்டிவான இங்கிலீஷ் ஜாப்ஸ், இன்டர்நேஷனல் ஜாப்ஸ் இருக்கு. பட் யா சொன்ன மாதிரி அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். பட் ட்ரை பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, டிபெண்டிங் ஆன் லொக்கேஷன் உங்களுக்கு ஜாஸ்தி. இப்போ இந்த சவுத் ஜெர்மனியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். பட் ஜென்ரலாகவே இந்த மெட்ரோபால் சிட்டிஸ் இருக்குல்ல, ஃப்ராங்க்ஃபர்ட், ஸ்டுட்கார்ட், மியூனிக், இந்த மாதிரி சிட்டிஸில் உங்களுக்கு இந்த லிவிங் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தினால சேலரியும் அவங்க கூட்டி தர்றதுதான் வழக்கம். ஸோ 10 to 20% மோர் தென் ஸ்மாலர் சிட்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். லிவிங் காஸ்ட்டையும் கொஞ்சம் கம்மியாக்குறதுக்குன்னா இங்கே இந்த ஹோம் ஆஃபீஸும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு வராங்க வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது. ஸோ நீங்கள் மெயின் சிட்டிக்குள்ள இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நீங்கள் ரெண்டுக்கு இருந்தீங்கன்னா உங்களுடைய காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அந்த 10+20% உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். ஸோ இந்த சேலரி நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். பட் உங்களுக்கு ஆக்சுவல் சேலரி ஆஃப்டர் டேக்ஸஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்க? ஸோ அதையும் நம்ம பார்த்துலாமா? ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மனியில் ஒரு ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ப்ரோக்ரஸ்னா உங்களுடைய சேலரி எவ்வளோ ஹையராக இருக்கோ அதுக்கேற்ற டேக்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டணும். பட் இந்த டேக்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த செக்யூரிட்டி சிஸ்டம், சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் இயங்குறதுக்கு சம் சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் கட்டணும். அதுவும் பெர்சன்டேஜ் கணக்கின்படி உங்களுடைய மெயின் சேலரியிலிருந்து கலைக்கப்படும் எவ்ரி மந்த். அண்ட் யூஸ்வலி இந்த எல்லா டிடக்ஷனும் ஒரு 30%, 40% உங்களுடைய மெயின் சேலரியிலிருந்து கழிக்கப்படும். ஸோ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 42%. அதுக்கு மேலே சட்டப்படி இன்னும் கழிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 42% உங்களுக்கு கழிப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் டேக்ஸஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் உங்களுக்கு ஒரு 50% உங்கள் கையில் வரும் நெட். ஸோ இப்போ இந்த கேல்குலேட்டரை நாம் சும்மா போட்டு பார்ப்போம் நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு. ஸோ இந்த நெட் இன்கம் பிடிக்கிறதுக்கு இங்கே நாம் ஆனுவல் சேலரியை போட்டுலாம் வாங்க. ஓகே, 2025 டேக்ஸ் ஃப்ரீ அலோவன்ஸ் இன் ஜெர்மனி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டேக்ஸ் ஃப்ரீ அலோவன்ஸும் ஜெர்மனியில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் நாம் இப்போ நான் ஃப்ரெஷ் கிராஜுவேட் சிங்கிள்னா நம்ம யூஸ்வலாக இந்த டேக்ஸ் கிளாஸ் 1 தான் பிலாங் ஆகும். இப்போ மேரிட் ஆனால் அது வேறு டேக்ஸ் கிளாஸ் அந்த மாதிரின்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாம் இப்போ ஈஸியாக பார்க்குறதுக்கு டேக்ஸ் கிளாஸ் 1. நாம் சர்ச்சில் இல்லை, நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்ச் டேக்ஸும் கட்டணும். நெக்ஸ்ட் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை பற்றி. ஸோ மோஸ்ட்லி இந்த பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. பெர்சன்டேஜ் வந்து டிபெண்ட் ஆகும் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன்லேருந்து. பட் 1.7 இஸ் ஃபைன். பென்ஷன் இன்சூரன்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படியே நம்ம வச்சிருக்கலாம். ஸோ கேல்குலேட் நம்ம அமர்த்தினோம்னா 3,154 euros வருது நெட் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் மந்த். ஸோ ஆஃப்டர் ஆல் டிடக்ஷன்ஸ் இவ்வளவும் நமக்கு கையில் வரும் 3,100 euros. ப்ரோ நீங்கள் அதை நம்ம சேலரிஸில் கரன்சிஸில் போட்டு விடுங்க எவ்வளோ வருதுன்னு. ஸோ அவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சிங்கிளாக இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஒரு பெரிய ஐடி கம்பெனியா அதுவும் சொல்லணும். ஸோ சின்ன கம்பெனினா கம்மியாக தான் வரும். பட் பெரிய ஐடி கம்பெனி தான் நம்ம இப்போ இந்த கேல்குலேஷன் போட்டிருந்தோம். ஸோ குவைட் ஹைன்னு தான் நான் நினைக்கிறேங்க ஃபார் ஸ்டார்டிங் அவுட். அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையில இருக்குது ஜம்ப் பண்ணி மேலே போடுறது. ஸோ உங்களுக்கு ஃபேமிலியும் ஆரம்பத்தில் இல்லாட்டிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேரியர் லெடரில் ஏறி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6-7 இயர்ஸுக்குள்ள நீங்கள் ஒரு 30 வயசுக்குள்ள இந்த 1 lakh அடிக்க முடியும். பட் எல்லாமே பணம் இல்லைங்க. இந்த லைஃப் பேலன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். பர்சனலாக இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதோட வீட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே காசு இல்லைங்க. ஆக்சுவலி எல்லாமே காசு தான். நான் எல்லாமே இந்த
ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வர்ற காசு இல்லைங்க. நீங்க வேற மாதிரி பிசினஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், சொந்தமா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். வேற வழிகள் நிறைய இருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. மேனேஜர் சொல்றதுனால ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் பேடா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தர்ற மாதிரி இருக்கலாம், பட் ஸ்ட்ரெஸ் கூடாதுங்க. ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இங்க வேலை 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மைண்டே ரிலாக்ஸ் ஆகுது இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு டேஞ்சரான விஷயங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸே இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க படிப்புக்கு. ஸோ பேடுங்க, இந்த கல்ச்சர் மாறணும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பயங்கரமான விஷயம், உங்களுடைய ஹெல்த்தை கம்ப்ளீட்டாகவே பாதிக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள், கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, காமெண்ட்ஸில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஜெர்மனியில் நடக்கிற அத்தனை விஷயமும் நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஸோ பாய், டேக் கேர்.